கோலி சோடா. ஐயோ இல்லை, பாடி சோடா. ஐயோம்மா, நான் தான் திமிங்கலம். நான் தான் சங்கி மங்கி. எங்க ஒரு கேரக்டரை காணோம்? நான் தான் தீக்குச்சி. நாங்கள் யாருன்னு பார்க்குறீங்களா? இருங்க சொல்கிறேன். பாடி சோடா நீ சொல்கிறா. தீக்குச்சி நீங்க சொல்லுங்களேன். பாடி சோடா நீங்க சொல்ல மாட்டீங்களா? 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 அட பொறுங்கப்பா, நானே சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். 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 இப்படி தாங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கும் புரியாது. ஊரில் 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்க அப்படின்னு நம்ம அம்மா அப்பா சொல்கிறது கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த 4 பேர் வேறு யாரும் இல்லைங்க, இவங்க தான். இவங்க தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, பேசுகிறதுக்காகவே சேர்ந்த கூட்டம். சரி வாங்க நம்ம கதைக்கு போகலாம். வெண்பா, ஏ வெண்பா, தோ வரேம்மா. அப்பா அப்பா நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போகிறோம், 5000 ஃபீஸ் கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்னது 5000? எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம். ஏன்டா கண்ணு ஃபார்மில் எதுவும் தரலையா? ஓ தந்தாங்களே, அதை நானே ஃபில் பண்ணிட்டேன். அதில் என்னோடய சைனு? பெரிய சைனு கிருஷ்ணாங்க 4 சொல் சீக்கிரத்தில் அதை நானே போட்டுட்டேன். கொடுங்க. இந்தா. பாய்ப்பா. பாய்மா. ஏன் இப்படி அவளை எதுவுமே கேட்காம பழக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அந்த எக்ஸ்கர்ஷனில் கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க, அதில் வெண்பாவும் ஒருத்தி. இருந்தாலும் அவளே சைன் போடுறதெல்லாம் ரொம்ப ஓவரு. அட போடி, அவங்க மேம் எனக்கு கால் பண்ணாங்க, எங்கள் அப்பா பெர்மிஷன் இல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ரொம்பத்தான். அதித்தி எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. அதுக்கு என்ன இப்போது? நானும் போகிறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஸ்கூல்லையே 10 பேர் தாம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்மா. நீ தாம்மா அப்பா கிட்டே பேசி பர்மிஷன் வாங்கி தரணும். உங்கள் அப்பா உள்ளூருக்குள்ளேயே விட மாட்டார், இல்லை நீ வெளியூர் போகிறங்கிறியா? சரி நச்சிட்டே இருக்காத, கேட்குறேன். வாக்குப்பட்டு வந்தது தான் விரிசல் பழம்னா வயிற்றில் பிறந்தது வாழைப்பழமாக இருக்குது. வா. ஏங்க சொல்லு. என்ன? அதித்தி ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிறாங்களாம். அதுக்கு என்ன இப்போ? அவளும் செலக்ட் ஆகிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதித்தி ரெடியாரு, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு போகிறேன். சரி விடு, உங்கள் அப்பா பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எக்ஸ்கர்ஷனா என்ன சங்கி மங்கி? அது ஒன்றும் இல்லை திமிங்கலம். அதான் அந்த பழைய பொருளெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் தூசு தட்டி வச்சு போய் காசை கட்டி போய் பார்த்துக்கிட்டு வருங்க, அதுதான் எக்ஸ்கர்ஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அந்த வெண்பா பொண்ணு 5000 ரூபாய் வாங்கிட்டு போச்சா? அடியாத்தி அது பொண்ணா? அந்த மண்டையை பார்த்து நான் பையனா நினச்சேன். டிஆர் ஃபேனாக இருப்பாங்க போல. பொண்ணுன்னா அது அதித்தி தாங்க. என்ன ஒரு அமைதியான பொண்ணு பார்த்தீங்களா? அமைதிக்கு பெயர் தான் அதித்தி. அப்போ டிஆர் மாசு இல்லையா? அதித்தி தான் மாசு. டிஆர் தான் மாசு. அதித்தி தான் மாசு. டிஆர் தான் மாசு. அதித்தி தான் மாசு. டிஆர் தான் மாசு. அதித்தி தான் மாசு. நான் தான் மாசு. மா என்னம்மா இன்னைக்கு காஃபிலாம் சூப்பராக இருக்குது. என்னடி ஐஸ் எல்லாம் பலமாக இருக்குது? ஐஸ்லாம் இல்லை, ஜேர்னலிசம் படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க உங்கள் பொண்ணை இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? ஏன்டா தங்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் மெடிசன் தானே சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் தான் படிக்கணுன்ட்டு இருக்குதா என்ன? ஏங்க இவ சொல்கிறத கேட்டிங்களா? ஜேர்னலிசம்லாம் பசங்க படிக்கிற படிப்பு. என்னைக்காச்சும் சொல்கிற பேச்சை கேட்டிருக்கியா நீ? எப்போ பாரு அடங்காமையாக சுற்றிட்டு இரு நீ. இங்கே பாருங்கப்பா, நீங்களே சொல்லுங்கள், பசங்க மட்டும்தான் படிக்கணும்னு இருக்குதா என்ன? இல்லை வெண்பா, நான் அப்படி சொல்லலை. இது நேரங்காலம் பார்க்காம செய்கிற வேலை. பசங்களுக்குன்னா ஓகே, பொண்ணுங்களுக்கு எப்படி செட் ஆகும் சொல்லு? இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கப்பா, என்னை அப்படியே வளர்த்திருக்கீங்க. என்னை போல்டாக, செல்ஃப் ரெஸ்பெக்டாக, செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வளர்த்திருக்கீங்க. நம்புங்கப்பா, என்னை எனக்கு பார்த்துக்க தெரியும், என்னை ஹேண்டில் பண்ணிக்கோ தெரியும். அதித்தி, இந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் நானே எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன், நீ சைன் மட்டும் போடு. என்னப்பா இன்ஜினியரிங்கா? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லைப்பா, லிட்ரேச்சர் படிக்கணுங்கிறது என்னோட ஆசை. என் கனவே பெரிய எழுத்தாளராக வந்தாப்பா. எழுதுனா காசு வந்துடுமா? உன்னோட ஃப்யூச்சரை எப்படி செக்யூர் ஆக்குறது? அதில் என்னமா ஸ்கோப் இருக்குது? நாங்கள் உனக்கு எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவோம். சைன் போடு. அப்போ என் கனவுகள் எல்லாம்
சென்றது, என் எழுத்துக்களும் சென்ற வழியையே மறந்தது. மறந்தது வழியே ஆயினும் ஆனது இருதயத்தின் வழி. என்ன அதித்தி அலரா. அட சீரியலுக்கு பிறந்தவளே, இந்த சின்னையா பெரிய நடத்தை பார்த்து தொலையாதுன்னு கேட்டு தொலையறியா நீ? இன்ஜினியரிங் முடிச்சு வேலை வாங்கி வெளியே வந்தா டாப்பா வருவா. என்ன பேசிட்டு இருந்தேன். ஆமா டிஆர் என்னாச்சு? அதை பத்தி நமக்கு எதுக்கு? அவ வீட்டுக்கோ அடங்க மாட்டா, இந்த ஊருக்கோ அடங்க மாட்டா. சரி அதை விடுங்க. இந்த எழுத்து வீட்டு மாமி பிரச்சனை என்னாச்சு? என்னது மாமிக்கு பிரச்சனையா? வாங்க மாமி பிரச்சனையை பார்க்க போலாம். சீட் இருக்குது, உட்காரலாமே. தேங்க்ஸ். நான் அதித்தி. உங்கள் பேர்? நான் வெண்பா. இன்ஜினியரிங்கா நீ? ஆமாம் வெண்பா. நீங்கள்? நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன். சூப்பர்ப்பா. என்ன வச்சுட்டு இருக்க? இல்லை, என் பேரில் இருக்கிற அர்த்தத்தை உனக்கு வாழ்க்கையாக கொடுத்துருக்காங்க. அர்த்தமா? அது என்ன புரியலையே. சுதந்திரம் வெண்பா. ஸ்டாப் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் வெண்பா. அதிதி, நீங்களும் அழகாக இருக்கீங்க, உள்ளே இருக்கிறவங்க எழுத்துக்களும் அழகாக இருக்குது. என்ன பயங்கரமாக கமெண்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. என்ன? என்கிட்ட ஒரு படம் இருக்குது, செம மாசாக இருக்கும், டெலிகாஸ்ட் பண்ணி காட்டட்டுமா? ஒழுங்காக வந்தமா ஷோவை என்ஜாய் பண்ணுமான்னு பார்த்து போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கிளம்புடா. வா மச்சான் போகலாம். வாடா போகலாம். ஹலோ, யார்? மேம் மேம் ப்ளீஸ் மேம். மேம் வீடியோ டெலிட் பண்ணிவிடுங்க மேம். இப்படியா சொல்லணும்னு நினச்சியா? ஏன்டா சிரிக்கிற? இல்லை, படம்னு சொல்கிறியே, அந்த வீடியோ இருக்கான்னு பார்த்தியா? முதல்ல அந்த கேமரா இருக்கான்னு பார்த்தியா? உன்னோட கேமரா உடஞ்சி சில்லாக கிடக்குது, வந்து பொறுக்கிட்டு போ. டேய் நிறுத்துடி. உன்னை ஏன் எதுவும் பண்ணலன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொண்ணு. இருக்குடா உனக்கு. போச்சே போச்சே, சல்லியா நொறுக்கிட்டாங்களே. சிவனேன்னு கிண்டல் அடிச்சுட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிருப்பானுங்க. அதை விட்டுட்டு குறும்படம் போட்டு காமிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு 1 லட்ச ரூபா கேமராவை அப்படியே தொலைச்சிட்டாங்களே. என்ன சொன்ன? 1 லட்சம் பூ 1 லட்சம். நீ பார்த்த? ஆமா. நீ பார்த்த? ஆமா. போ போ, அங்க பிரியாணி போடுறாங்களாமா, போ. எங்க எங்க எங்க? அங்கதான் போ. எங்க போடுறாங்க? ஏ திமிங்கலம், எங்க போற? சரித்திரத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது சரித்திரம் நமக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்கு, சோறு தான் முக்கியம். ஹே அதிதி, என்ன ரொம்ப பிஸியாக இருக்கு போல? அதெல்லாம் இல்லை மௌரியன். உனக்கு தான் ரெப்ரசன்ட் பண்ண சான்ஸ் கிடைக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? தெரில, கிடைச்சா பார்க்கலாம். என்னது கிடைச்சா பார்க்கலாமா? ஒரு பொண்ணு நீ, உனக்கெல்லாம் என்ன கேபபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிற? அப்படியெல்லாம் கிடைச்சாலும் சார் மொழியின் தான் இதுக்கெல்லாம் ஆப்டான பர்சன்னு வந்துடணும். மீறி ஏதாச்சும் பேசின அவ்வளோதான். ஹலோ அதித்தி, நான் ஹெச்ஆர் பேசுகிறேன். யா மேம். Congratulations, you are selected for representing our company in national level technical meet. தேங்க்யூ மேம். Prepare well. ஓகே மேம்.
பொண்ணு நீ, உனக்கெல்லாம் என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிற? அப்போ சார் மொய்தீன் தான் இதுக்கெல்லாம் ஆப்டான பர்சன்னு வந்துடணும். மீறி ஏதாச்சும் பேசின ஹாய் தீதி. ஹாய் வெண்பா, என்ன வண்டி காணோம், பஸ் ஸ்டாப்பில் வந்திருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸில் விட்டுருக்கேன். நானே உங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சூப்பர், என்ன நல்ல விஷயம்? எங்கள் ஆஃபீஸில் ஒரு நல்ல விஷயம் நினச்சி எங்கள் கம்பெனியில் நேஷ்னல் லெவல் டெக் கான்ஃபரன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி என்ன தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். செம்மப்போ. ஆனால் என் டல்லாக பேசுகிற. அதுவா, என்ன சொல்லு. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் என்னை காம்பீட் பண்ணுறவன் ரொம்ப மிரட்டுறான். யார் உன்னை மிரட்டுறா? மௌரியன். ஏய், உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம அக்செப்ட் பண்ணியிருக்கேன். முன்னெல்லாம் பாரா ஜெனரேஷன் பாப்பா இங்கே தான் இருக்கிறியா? அதித்தி எழுந்துரு அதித்தி. இப்போ எந்திரிக்க முடியல, உன் வாழ்க்கையில் நீ எப்போவுமே எந்திரிக்க முடியாது. விடுங்கடா என்ன. டேய், இதெல்லாம் எப்படி நடந்துன்னு யோசிக்கிறியா? நீ வரும்போதே எனக்கு தெரியும்டா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுன்னு தான் என்னை பார்த்து சொன்னேன். இப்போ என் முன்னாடி தான் நீ மண்டி போட்டுட்ருக்க. காம்படிட்டரை கூட ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களை மண்டி போட வச்சுருக்கேன். இனிமேலாச்சும் பொண்ணுங்களை மதிக்க கற்றுக்கூடா. சார் கூட்டிகிட்டு போங்க சார் இவங்கள. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. போடுங்க சார், போடுங்க சார். இன்னுமா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்பவும் எதுவும் கேட்க வரல. ஒரு பையன் ஒரு பொண்ணு அடிக்கிறான், அப்பவும் எதுவும் கேட்க வரல. அட்லீஸ்ட் போலீஸ்க்காவது ஒரு ஃபோன் கால் பண்ணிக்கலாம்ல, அதுவும் பண்ணலை. இப்போ பேசுங்க. பாயிண்ட் வரட்டும். எதுக்கு? பெண்மை எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தை இல்லை? நம்ம ஊரில் பெண்களை ஒப்பிடாத இடமே இல்லைங்க. ஆனால் நம்மள எவ்வளோ பேர் கூட இருக்க பெண்களை நல்லதாக பார்க்குறோம், பேசுகிறோம்னு கேட்டால் பெரிய கேள்விதான். ஒரு பறவையை கூட்டில் அடைச்சி வச்சுட்டு வெளியே போனால் செத்துரும்னு பயந்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த பறவைக்கு பறக்கவே தெரியாதுங்க. இதே மாதிரி தான் பெண்களும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறலான்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் அதுக்கு தடைகளாக இருக்கிறது ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் தான். நாங்கள் யாரையும் குறை சொல்லலை, மாற்றத்தை வெளியே இருந்து மட்டுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்கிறேன். என்னைக்கு நம்ம மாறணுன்ற எண்ணம் நமக்கு வருதோ அன்னைக்கு தாங்க மாற்றம்ன்றதே உருவாகும். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல்.